நண்பர்களுக்கு வணக்கம். ரீசனிங்ல கண்ணாடி பிம்பம் மிரர் இமேஜ் டாபிக்ல இருந்து ஒரு சம் எடுத்து வந்திருக்கேன். கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு கடிகாரம் நேரம் 9 மணியாக 30 நிமிடம் உள்ளது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரெயினை ஷார்ப்பா வச்சுக்கிறோம், எவ்வளவு ஸ்பீடா அந்த ஆங்கிள் அப்ரோச் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் பாத்தீங்கன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும், குயிக்கா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா கண்ணாடியோட பிம்பத்துல என்ன தெரியுதுன்றது மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப அதுலயே பாத்தீங்க அப்படின்னா 9 மணி ஆகிறதுக்கு 30 நிமிடம் இன்னும் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 30 நிமிடம் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 9 மணி ஆகிறதுக்கு 30 நிமிஷம் பாக்கி இருக்கு அப்படின்னா கண்ணாடியில தெரியக்கூடிய அந்த டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:30 மணி. கரெக்டா? 8:30 மணி தான் பாத்தீங்கன்னா கண்ணாடியில் தெரியக்கூடிய டைம். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா கண்ணாடியில் தெரியக்கூடிய டைம். இதை ரியலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சோ 8 அப்படின்றது இப்படி நேரா 8:30 மணி அப்படிங்கும்போது 8ன்றது இப்படி நேரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நேரா இருக்காது. இப்ப கூட நீங்க கடிகாரத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பாதிக்கு மேல போக போகவே பாத்தீங்கன்னா இந்த 9க்கு கிட்ட கிட்ட நெருங்கிரும். ஓகேங்களா? நான் வேற கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டுறேன். சோ இந்த 9க்கு கிட்ட கிட்ட நெருங்கிரும். அப்ப மிரர் இமேஜ்ல, அதாவது கண்ணாடியில இந்த 9 கிட்ட கிட்ட நெருங்கக்கூடிய அந்த முள் ஒரிஜினலா எந்த பக்கம் இருக்கும்? அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேங்களா? சோ கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று தலை சீவும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட்ல தலை சீவுறோம் அப்படின்னா அங்க பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல தெரியும். ஓகேங்களா? சோ வலதுபுறமாக ஒரிஜினலா இருக்கக்கூடிய விஷயம் கண்ணாடியில் இடதுபுறமாக தெரியும். அது அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. 9. ஓகேங்களா? இது 9. சோ இதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது 3. சோ 9 அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய லைனு கண்ணாடியில் தெரியுது அப்படின்னா ஒரிஜினலா பார்க்கும்போது அது எங்க தெரியும்? 3 கிட்ட தெரியும். ஓகேங்களா? இந்த 6 அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது 90 டிகிரில இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா கண்ணாடியில பாத்தீங்கன்னாலும் சரி, நேர்ல பாத்தீங்கன்னாலும் சரி, அதோட ஆங்கிள் அப்படின்றது மாறாது, ரிஃப்ளெக்ஷன் எதுவும் இருக்காது. அப்ப இது 3ல இருக்கும், அது 6லயே வரும். அப்ப என்ன ஆகும்? டைமு 3:30 மணி. ஓகேங்களா? சின்ன முள் 3லயும் பெரிய முள் 6லயும் இருந்துச்சு அப்படின்னா என்னது? 3:30 மணி. ஆன்சர் ஆப்ஷன் பி 3. ஓகேங்களா? சோ இது மாதிரி ரீசனிங் சம்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.